Hi students, this is Vijay Max. Exercise 2.6, question number 2. If z equal to x plus iy is a complex number such that imaginary of 2z plus 1 by iz plus 1 equal to 0, show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2 equal to 0. So given வந்து imaginary of z ஒரு function கொடுத்துட்டு the locus of z வந்து 2x square plus 2y square plus x minus 2 equal to 0 ஆன்சர் எனக்கு xz ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so first given பாத்தீங்கன்னா z equal to x plus iy எடுத்துருக்காங்க. Then இதுல இருந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணி imaginary of கொடுத்துருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். So 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. Substitute z value. இதுல z value substitute பண்ணுங்க. Substitute பண்ணும்போது imaginary of 2 into x plus iy plus 1 divided by I into z value is x plus iy plus 1 equal to 0. So z value substitute பண்ணதுமே உள்ள டர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ண பாருங்க 2x plus I into 2y plus 1 டினாமினேட்டர் அதே மாதிரி I into x னா ix இங்க I into iy னா I square y I square நான் டைரக்டா அப்படியே -1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ -y plus 1 equal to 0. தென் இதுல ரியல் பார்ட் செப்பரேட் ஆகும், இமேஜினரி சப்போஸ் பண்ணிக்கோங்க. I இல்லாத டேர்ம்ல ரியல் பார்ட். சோ I இல்லாத டேர்ம்ஸ் பாருங்க 2x plus 1 I இல்லாத டேர்ம்ஸ். அப்ப அது தனியா ஒரு பிராக்கெட்ல எடுத்துக்கலாம். எப்பவுமே ரியல் வந்து ஃபர்ஸ்ட் தான் எழுதணும். அதனால 2x plus 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். தென் பிளஸ் I ஒரு டேர்ம் ஒரே டேர்ம் தான் இருக்கு, அதனால I into 2y. So divide by denominatorல I இல்லாத டேர்ம் பாருங்க minus plus 1 இது எழுதும்போது 1 minus 1 எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரியல் டேர்ம் தான் எழுதணும். தென் இமேஜினரி டேர்ம் செகண்டா எழுதுறோம் ix. ஓகே, எப்பவுமே காம்ப்ளெக்ஸ்ல ரியல் ஃபர்ஸ்ட் ஆகும், இமேஜினரி செகண்டா எழுதணும். இது அப்படியே நம்ம கிவன் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணும்போது சரி நம்மளுக்கு பாருங்க நம்மளுக்கு வந்து a வேல்யூ, இந்த i பக்கத்துல வருது b வேல்யூ. சோ டினாமினேட்டர் இது என்னது, இது வந்து c வேல்யூ, இது நம்மளுக்கு என்னது d வேல்யூ. ஓகே, சோ இந்த இமேஜினரி ஆஃப் ஒரு டேர்ம் a b c d எடுத்துட்டு ஷார்ட்டா அந்த இன்ட்ல கொடுக்குற ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நம்மளுக்கு பாருங்க இது பதிலா என்ன பண்றோம் bc, இந்த லெஃப்ட் சைடுக்கு பதிலா அப்படியே என்ன பண்றோம் bc. b என்றது என்னது 2y into c என்று பார்த்தனா 1 minus y, then minus a என்றது என்னது 2x plus 1 into b என்றது என்னது x. சோ I எல்லாம் எடுக்கக்கூடாது, I பக்கத்துல ஒரு டேர்ம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ டினாமினேட்டர்ல c ஸ்கொயர், சோ 1 minus y whole square plus d ஸ்கொயர், அது நமக்கு என்னது x ஸ்கொயர் equal to 0. இந்த ரைட் சைடுக்கு வர equal to 0. ஏன்னா லெஃப்ட் சைடு நம்ம அப்ளை பண்ணோம், ரைட் சைடுக்கு equal to 0. இந்த டினாமினேட்டரோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எல்லாமே 0 ஆயிடும். அப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் எழுத போறோம். எழுத அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2y into 1 னா 2y minus 2y into minus y னா 2y square minus x into 2x னா minus 2x square and minus x into 1 னா minus x equal to 0. இது அப்படியே நம்ம ஈக்குவேஷன் பாருங்க, நம்ம ப்ரூவ் பண்ண சொன்ன அதே ஆன்சர் தான் எக்ஸாக்ட்டா வந்திருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு சைன் டிஃபர் ஆகும். சரிங்களா, பிளஸ் வருது மைனஸ் இருக்கும், மைனஸ் வருது எல்லாமே பிளஸ்ல இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்றதுக்கு இன்டூ -1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை வந்து டிகிரி 2 வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்போ மைனஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் மைனஸ் மைனஸ் பிளஸ், திஸ் இஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் தென் பிளஸ் x, தென் இந்த பிளஸ் 2 வந்து லாஸ்ட்ல மைனஸ் 2y. நைட் வரதெல்லாம் பாசிட்டிவ் மாறும், அதனால பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆகும், நைட் வந்து செகண்ட் எழுதிருக்கும். சரியா, இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, எக்ஸெக்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டோம்.